இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1-5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். மதுரையின் மெலமடை பகுதியில் காலை முற்பகல் கோவில் வாசலில் சூழ்ச்சி, சிரமம், ஆன்மீகத்தின் கலந்த கூச்சல். பாண்டி முனீஸ்வரர் கோவிலின் புகழ் பல்லாயிரம் பக்தர்களால் ஒலிக்க கோவில் வாயிலில் பூக்கள், பழங்கள், காப்பு, எண்ணற்ற நம்பிக்கைகள் கொண்டவர்கள் வரிசையில் நின்று தங்கள் வாழ்வின் திருப்பங்களை இந்த தெய்வத்தின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறார்கள். 18 இலட்சம் மக்கள் வாழும் மதுரையில் இந்த இடம் 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நீதியின், ஆன்மீகத்தின், பொறுமையின் தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கோவிலின் சுவற்றில் பழமையான ஓவியங்கள், பாண்டியர் காலத்தை நினைவூட்டும் கட்டிடக்கலை, அங்கங்கே செங்கல் வேலை, பழங்காலத்தின் வாசம். பின்னணியில் கிழக்கு நோக்கி பத்மாசன நிலையில் அமர்ந்திருக்கும் பாண்டி முனீஸ்வரர் சிலை, அதன் அருகில் சாமய கருப்பர், ஆண்டிசாமி, முருகன் ஆகிய துணை தெய்வங்கள். ஒவ்வொரு பக்தரும் தங்கள் பிரச்சனைகளை, வாழ்வின் திருப்பங்களை நம்பிக்கையுடன் தெய்வத்தின் முன்னிலையில் சமர்ப்பிப்பது இந்த தலத்தின் வலிமையை வெளிப்படுத்துகிறது. மதுரையின் வரலாற்றில் இந்த கோவில் ஒரு நிகழ்வின் அடையாளம். சிலப்பதிகாரத்தில் கொவலனுக்கு எதிராக நீதியின்மையால் பாண்டியன் அரசர் நெடுஞ்செழியன் தவறு செய்தார். அந்த தவறுக்கு மனம் வாடிய நெடுஞ்செழியன் தியானம் செய்து கடும் தவம் புரிந்தார். அப்போது அவர் தன்னுடைய தவப்பயனாக பாண்டி முனீஸ்வரராக உருவாகி பக்தரின் கனவில் தோன்றி, இந்த இடத்தில் எனக்காக ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும், நீதியின், பாசத்தின், நம்பிக்கையின் தளம் இது என்று அருளினார். அந்த கனவு, அந்த பக்தர், இன்றும் அந்த வார்த்தைகள் பக்தர்களின் மனதில் ஒலிக்கின்றன. கோவிலின் காவல் கதவுகள், கிழக்கு நோக்கி அமைந்துள்ள பிரதான தெய்வ சிலை மற்றும் அதன் அருகிலுள்ள சாமய கருப்பர் ஆகியவை காலச்சார்ந்த சித்திரங்களும் நாடகமயமான காட்சிகளும் மூலம் உயிர்ப்படுகின்றன. பாரம்பரிய வரைபடங்கள் பழமையான மதுரை நகரத்தின் அமைப்பையும் நீதியும் மீட்பு கதைகளும் தொடரும் மேலமடை பகுதியையும் விளக்குகின்றன. பக்தர்கள் தங்கள் வாழ்வில் குழந்தை வரம் வேண்டி, புதிய தொழில், திருமணத்தின் முதல் அழைப்பு, நீதிமன்ற பிரச்சனை எல்லாவற்றிற்கும் தீர்வு பெறும் நம்பிக்கையில் தங்கள் கையில் வைத்த முதலாவது அழைப்பிதழ், புதிய தொழில் திட்டம், குழந்தையின் புகைப்படம் இவை அனைத்தையும் பாண்டி முனீஸ்வரர் பாதத்தில் வைக்கிறார்கள். அந்த நோன்பு, அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் பக்தர்களின் நெஞ்சிலுள்ள நம்பிக்கையை, கோவிலின் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. ஒரு பக்தர் சொல்கிறார், என் குழந்தை பிறக்கவில்லை என்ற கவலையில் இங்கே வந்து பழம் வைத்து வழிபட்டேன். இன்று என் மகள் பின் பிறந்தாள். நம்பிக்கையோடு வந்தேன். தெய்வம் எனக்கு பதில் அளித்தது. கோவிலின் தேவாரி பூஜைகள், மகா சிவராத்திரி, திருவாதிரை, அன்னாபிஷேகம், ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும். பூஜையின் ஒலி, மணியின் இசை, அனுபவத்தின் பயணம். சாமய கருப்பர் சிலையின் சுருக்கமான வடிவம், அதன் வழிபாட்டு முறைகள் பக்தர்களின் உள்ளத்தை ஈர்க்கிறது. சாமய கருப்பர் முன்னிலையில் பக்தர்கள் காப்பு கட்ட, பழங்கள் வைக்க, தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி பக்தி முழுமையாக வெளிப்படுகிறது. கோவில் பிரதான அர்ச்சகர் பெருமாளசாமி பக்தர்களின் மனதில் பதிந்த அந்த கதை கூறுகிறார். பாண்டியன் அரசர் தவறான தீர்ப்பு அளித்திருந்தார். அந்த பாவம் தீர அவர் பாண்டி முனீஸ்வரராக தியானம் செய்தார். கோவிலின் முதல் பக்தர் கனவில் வந்த அந்த தெய்வம் நீதியின் அருமையை நமக்கு உணர்த்துகிறது. நீண்ட காலமாக வாழும் இடவாசிகள், நாங்கள் நம்பிக்கையில் வாழ்ந்தோம், கோவிலில் வந்தோம், வழிபட்டோம். நம்முடைய குடும்பம், தொழில், பிரச்சனைகள் all have been blessed by the grace of பந்தி முனீஸ்வரர் என்று பகிர்கிறார்கள். கோவிலின் சிறப்பான அம்சம், இங்கே எல்லா மதங்களை சேர்ந்தவர்கள் வரலாம். இந்த தலத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான அருள் பெறும் நம்பிக்கையில் வருகிறார்கள். கோவிலின் அர்ச்சகர் சொல்கிறார், நீதி, பாசம், அருள் இவை எல்லோருக்கும் பொதுவானவை. பாண்டி முனீஸ்வரர் எல்லோரையும் சமமாக காக்கிறார். கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு முறைகள், தண்டனை கோரியவர்கள், தீர்ப்பு வேண்டியவர்கள் தங்கள் மனதிற்குள் வழிபட தெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கிறது. புதிய தொழில் தொடங்கும் போது முதலாவது காகிதத்தை, அழைப்பிதழை, குழந்தையின் புகைப்படத்தை இந்த தெய்வத்தின் பாதத்தில் வைக்கிறார்கள். அந்த தருணம், அந்த விசுவாசம்,
ஒரு குடும்பத்தின் வாழ்வை மாற்றும் சக்தியாகிறது. கோவிலின் சமீபத்திய நிகழ்வுகள், நகர வளர்ச்சி, பக்தர்களின் கூட்டம் all come together to show how the temple remains a vibrant center for justice and faith. Though digital age and modernity have changed Madurai, Pandikovil's spiritual pulse remains untouched, drawing the young and old alike. சமீபத்திய மேம்பாடுகள், கோவில் வளாகத்தின் விரிவாக்கம், பக்தர்களுக்கான வசதிகள், all these speak to how the temple adapts to the times, yet preserves its core legend and rituals. Even today, devotees place their first wedding invitations, business proposals, or legal petitions at the deity's feet, seeking justice and blessing. மூத்த பக்தர் சொல்கிறார், நீதி என்பது மனதில் உள்ள உண்மை. பாண்டி முனீஸ்வரர் அது உணர்த்துகிறார். தவறு செய்தால் மனமாற்றம் கொண்டு வர வேண்டும். அந்த அருள், அந்த பாசம் இந்த கோவிலில் கிடைக்கும். உலகம் எவ்வளவு மாறினாலும் இந்த கோவில் நீதியின், நம்பிக்கையின், மக்களின் மன அமைதியின் தலமாக இருக்கிறது. பக்தர்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற, தெய்வத்தின் அருளினை நாட, தங்கள் வாழ்வின் முக்கிய தருணங்களை இங்கு கொண்டு வந்து அந்த வழிபாட்டின் மூலம் வாழ்வில் திருப்பங்களை நோக்கி பயணிக்கிறார்கள். இன்றும் இந்த கோவில் மதுரையில் நீதியின், பாசத்தின், ஆன்மீகத்தின் ஒளியை பரப்பி வருகிறது. பாண்டி முனீஸ்வரர், சாமய கருப்பர், பக்தர்களின் மனதில், கோவிலின் வாசலில் அந்த நீதி, அந்த அருள், அந்த விசுவாசம், இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தின், ஒரு சமூகத்தின், ஒரு நகரத்தின் வாழ்வை நிர்ணயிக்கின்றன. இந்த ஆவணப்படம் புவியியல் நீதியின், ரிடெம்ஷனின், விசுவாசத்தின் வலிமையை உணர்த்தும் ஒரு பயணம். இன்று கோவில் நடுவில் பக்தர்கள் தங்கள் வாழ்வின் திருப்பங்களை, பிரச்சனைகளை, நம்பிக்கையை சமர்ப்பிக்க, அந்த தெய்வத்தின் அருளை நாட, அந்த நீதி, அந்த அருள், அந்த பொறுமை, இவை அனைத்தும் வாழ்வின் முக்கிய பாடமாகிறது. மதுரையின் பாண்டி கோவில் நீதி, ரிடெம்ஷன், ஃபெய்த், இவை அனைத்தும் ஒரு நகரத்தின், ஒரு சமூகத்தின், ஒரு மனிதனின் வாழ்வில் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த ஆவணப்படம் உங்களுக்கு உணர்த்துகிறது. இந்த கதையின் முடிவில் இந்த கோவில் ஏன் இன்னும் பல காலம் முக்கியமாக இருக்கிறது? இன்று நாம் நீதியை, ரிடெம்ஷன், இணை, விசுவாசத்தை எவ்வாறு சந்திக்க வேண்டும்? பாண்டி முனீஸ்வரர் கோவில் நம்மை என்ன பாடம் சொல்லுகிறது? நீதி என்பது மனதில் உணர்வு, ரிடெம்ஷன் என்பது மனமாற்றம், ஃபெய்த் என்பது வாழ்க்கையின் திருப்பம். நீங்கள் மதுரையில் பாண்டி கோவிலில் அனுபவித்த உங்கள் பாரம்பரியங்களை, கேள்விகள், உங்கள் வாழ்வில் நடந்த மிரக்கல்ஸை இந்த வீடியோவின் கருத்துக்களில் பகிருங்கள். உங்கள் அனுபவங்கள், உங்கள் விசுவாசம், உங்கள் கதைகள், இவை அனைத்தும் இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய ஆன்மீக ஒளி பரப்பும். உலகம் எவ்வளவு மாறினாலும் நீதியின், ரிடெம்ஷனின், ஃபெய்தின் அந்த சுடர் பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் எப்போதும் ஒளிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.